முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கு. அவருடைய ஜாமீனுக்கான வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு விசாரிக்கப்பட்டது. அந்த விசாரணையில உச்ச நீதிமன்றம் கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டிருக்கு. சரமாரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம ஈடி திண்டாடி இருக்கு. ஈடிக்கு சார்பாக போய் வாதாடிய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கதறிருக்காரு. கதறி கண்ணீர் விட்டு ஓரமா போய் உட்கார்ந்துட்டாராம். அந்த அடி அடிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம். அதுதாங்க இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி இருந்தா கொங்கு மண்டலத்துல காலே பதிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு முடித்து வைக்கப்பட்ட வழக்கை தானே கையில எடுத்து மீண்டும் அதை கேஸாக்கி ஈடி கையில் அது போய் இன்றைக்கு செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறாப்ல. 47 முறை அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்புறம் இருதய அறுவை சிகிச்சை நடந்தது, பல்வேறு உடல்நல கோளாறுகள்லாம் நடந்துச்சு. ஆஸ்பத்திரி போக ஜெயிலுக்கு வர அப்படி மாறி மாறி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உயர் நீதிமன்றம் பல முறை அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணாங்க. உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுச்சு. இன்றைக்கு அந்த வழக்கை அவங்க எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல. ஈடி பல உள்ளடி வேலைகளை செய்தது. வேணும்னே லேட்டா பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுவாங்க. ஏதாவது உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அவங்க ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் தயாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் இழுப்பாங்க. அதுக்கப்புறம் விசாரணையை வேகமா முடிங்கன்னு சொன்னா விசாரணை வேகமா முடிக்காம இழுத்தடிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி பல வேலைகள் செய்து இந்த கேஸ ஒரு வருஷத்துக்கு மேலாக இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா ஈடிக்கு இவ்வளவு அக்கறை அப்படின்னா மேலிடத்திலிருந்து உத்தரவு, காவிகளிடமிருந்து உத்தரவு, அது இல்லாம கொங்கு மண்டலத்தை எப்படியாவது கேப்சர் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள காவிகள் கால் ஊன்றிடும். இப்ப கொங்கு மண்டலத்துல யார் பிரச்சனையா இருக்கான்னா செந்தில் பாலாஜி பிரச்சனையா இருக்கப்பல. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் திமுகவினுடைய பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி தான் இருந்தாரு. அவர் போய் சேர்ந்த பிறகு போன சட்டமன்றத்தில் 2014 சட்டமன்ற தேர்தல்ல 10 தொகுதியிலையும் திமுக தோத்தாங்க. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக தோத்துச்சு. கொங்கு மண்டலத்துல கால் ஊன்ற முடியல திமுகனால. ஆனா செந்தில் பாலாஜி அங்க போன பிறகு, அவர் அங்க பொறுப்பேற்ற பிறகு 10 இடங்களையும் அடிச்சாங்க. இன்னைக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை நாடாளுமன்ற இடத்தையும் கையில பிடிச்சாங்க. சோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, கொங்கு மண்டலத்தை திமுகவினுடைய கோட்டையாக மாற்றுவதற்கான பல வேலைகளை திட்டம் போட்டு எல்லா குழுவையும் ஒருங்கிணைத்து வேலை செஞ்சாரு செந்தில் பாலாஜி. இங்கதான் நம்ம காலூன்ற முடியும். ஏன்னா அவங்களுக்கு பல இடங்களை கண்காணிச்சு வச்சிருக்காங்க. பல உள்ளடி வேலைகளை பிஜேபி பார்த்துட்டு இருக்கு. சோ இங்க இவர் இருந்தா நாம காலூன்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் செந்தில் பாலாஜியை ஓரங்கட்டணும்னா அவர் மேல இருக்கிற இந்த வழக்கை திரும்ப எடுத்து அவரை உள்ள தள்ளி இருக்கிறாங்க. எனவேதான் நீதிமன்றங்களே அவருக்கு ஜாமீனே கொடுக்கல. நீங்க எவ்வளவு பெரிய வழக்கா இருந்தாலும் இந்த சட்டம், அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் கொடுத்திருக்கிற உரிமை என்னன்னா ஜாமீன்ல வெளிவர முடியும். நீங்க வழக்கு விசாரிச்சு அதற்கு தண்டனை கிடைச்ச பிறகு அவர் உள்ள போகலாம். அதுல எத்தனை காலம் தண்டனை சொல்றாங்களோ அது வரைக்கும் உள்ள போகலாம். அது வரைக்கும் அவங்க வெளியே இருப்பாங்க. நீங்க எந்த கேஸை பார்த்தாலும் அதுதான் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை. ஆனா அப்படி எதுவுமே நடக்காம பாத்துக்கிச்சு இந்த ஈடி. இன்னைக்கு அது உச்ச நீதிமன்றத்துல வழக்கா இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள் நாக்கப்படுகிற மாதிரி கேட்டாங்க. அப்படி என்ன கேட்டாங்க அப்படின்னா, பல முக்கியமான இந்த கேஸ செந்தில் பாலாஜி பக்கம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான கேள்வியா அந்த கேள்விகள்லாம் இருந்துச்சு. அப்படி என்ன கேட்டாருன்னு கேக்குறீங்களா? அவர் கேட்கிறாரு, ஏப்பா நாங்க இந்த ஈடியில இருக்கிற வழக்கறிஞர்களை கேள்வி கேட்டா, வழக்காடுகிற வழக்கறிஞர்கள்ட்ட ஏதாவது நாங்க ஒரு கொஸ்டின் பண்ணோம்னா உடனே என்ன சொல்லிடுறது, வெளியே போய் நீதிமன்றமே சரியில்லை, நீதிபதிகள் எங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு கிளப்பி விடுறீங்க. அது நியாயமா? நீதிபதிகள் கேள்வி கேட்டா அதை தனிப்பட்ட விரோதமா கிளப்பி விடுறீங்களே, அது எப்படி நியாயம் அப்படின்னு கேள்வியில மோரல் அடிச்ச மாதிரி கேட்டாங்க. அது என்னவா, நீதிபதிகள் கேள்வியே கேட்கக்கூடாது. ஜி சொல்லிட்டார் 56 இன்ச் மோடி. அவர் சொன்னா நீங்க கேட்க கூடாது. நாங்க சொல்றதா வாதம், நாங்க கொடுக்கறதா ஆவணங்கள், நாங்க சொல்ற ஆளுக்கு தண்டனை கொடுக்கறதா உங்க டியூட்டி. அப்படிதான் இதுவரைக்கும் நீதிமன்றங்களை தங்களுடைய ஏவல் மன்றங்களாக காவிகள் மாத்தி வச்சிருந்தாங்க. அதுல 1-2 பேர் கேள்வி கேட்டோன்னு இந்த கும்பல் கதற ஆரம்பிச்சிருச்சு. அததான் இன்றைக்கு நீதிபதிகள் முதல்ல கேட்கிறாங்க. அது என்ன, நாங்க கேள்வி கேட்டாலே எங்களை எதிரானவர்களா காட்டுறீங்க, வெளியே போய் இவங்க எங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு கிளப்பி விடுறீங்க, என்ன சங்கதி அப்படின்னு போலேர்னு போட்டிருக்கு. ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களே, அதுல ஆதாரங்கள் தானே அந்த வழக்கு ஸ்ட்ராங்கா நிப்பாட்டும். ஆதாரங்களே இல்லாம பல ஆண்டுகளாக பல தலைவர்கள் உள்ள இருக்கிறாங்க. நீங்க டெல்லியில நடக்கிற கெஜ்ரிவாலினுடைய வழக்கு உங்களுக்கு தெரியும். மதுபான கொள்கையில அரசுக்கு இழப்பு வந்துருச்சுன்னு ஒரு வழக்கு தொடுத்தாங்க.
ஆதாரம் எங்கேயான்னு உச்ச நீதிமன்றம் கேட்கும்போது இந்த கும்பல் நீதிமன்றத்துல இந்த வழக்காடுகிற கும்பல் என்ன பண்றாங்கன்னா, ஆதாரம் தான் இவர் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல அப்படின்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை காட்டுறாங்க. உச்ச நீதிமன்றம் தலையில அடிச்சுக்கிச்சு, ஏய் நீ எத்தனை பேரை வேணாலும் கூட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுப்ப, அது இல்ல ஆதாரம், டாக்குமெண்டா கையில இருக்கிற ஆதாரம் என்ன, அவங்க தான் இதை செஞ்சாங்கன்றதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பலர்னு விட்ட வழக்கெல்லாம் உண்டு. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா, 67 கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடந்திருக்கு நீ சொல்றீல, புதுசா ஒரு பென்டிரைவை தூக்கிட்டு வந்து கொடுக்குறீல, இந்த பென்டிரைவ் எப்படி வந்துச்சு? இந்த சாஃப்ட் ஃபைல், இந்த சாஃப்ட் காப்பி இருக்கு இல்லையா, அந்த காப்பி திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு? இந்த 67 கோடி ரூபாய் இங்க டிரான்சாக்சன் நடந்திருக்குன்ற சாஃப்ட் காப்பி எங்க இருந்து வந்துச்சு? திடீர்னு எப்படி வழக்குக்குள்ள வந்துருச்சுன்னு கேக்குறாங்க. ஏன்னா ஈடி திட்டமிட்டு உள்ள துணிக்குது. என்ன திணிக்கிறாங்கன்னா, 67 கோடி ரூபாய்க்கு ஒரு பென்டிரைவ் சிக்கி இருக்கு, எங்களுக்கு கணக்கு இந்த இதுல கிடைச்சிருக்கு, ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு பென்டிரைவை காமிச்சிட்டே இருக்கு. ஆனா அந்த பென்டிரைவ்ல எந்த ஃபைல்ல என்ன இருக்குன்ற ஆதாரத்தை நீதிமன்றத்துக்கு கொடுக்கல. இப்ப நீதிபதி அதை கேட்கிறாரு, இப்ப 67 கோடி ரூபாய்க்கு உனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்றீல, அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடு. அந்த ஆதாரம் இதுவரைக்கும் இல்லை, முதல்ல கொடுத்த அத்தனை ஃபைல்லையும் அந்த ஆதாரமே இல்லை, திடீர்னு எப்படி அந்த சாஃப்ட் ஃபைல் வந்ததுன்னு கேக்குது. சரியான கேள்வி தானங்க. ஒரு வருஷம் ஒரு ஆழத்துக்கு உள்ள போட்டு வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய குற்ற செயலுக்கும் சட்டம், இந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் நியாயம் கொடுக்கறத அளவுதான் சட்டம் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டிட்டு நீங்க இவ்வளவு உள்ளடி வேலை பார்த்து உட்கார்ந்துருக்கீங்களே, இந்த 67 கோடி ரூபாய்க்கான சாஃப்ட் காப்பி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேக்குது. பதிலே இல்லைங்க. எப்படிங்க திடீர்னு புதுசா ஒரு பென்டிரைவ் உங்களுக்கு கிடைச்சிச்சு, அந்த பென்டிரைவ் எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா பதிலே இல்ல. அப்பதான் நீதிமன்றம் கேக்குது, ஏங்க நான் சாதாரண கேள்வி கேட்டேன், அதுக்கே சுத்தி வளைக்கிறீங்க, சாதாரணமே பதில் சொல்லுங்க. இந்த பென்டிரைவ்ல எங்க ஆதாரம், அவருக்கான ஆதாரம் இருக்கு, அவர் குற்றவாளி என்பதற்கான ஆதாரம் எங்க இருக்கு காட்டு அப்படின்னா 15 நிமிஷமா வாய மூடிட்டு நிக்கிட்டு இருக்கு அந்த கும்பல, எதுவுமே சொல்லாம. அப்புறம் நீதிபதியே சொல்றாரு, ஏயா நான் என்னையா கேட்டேன், இது ஆதாரம் எங்க இருக்குன்னு தானே கேட்டேன், ஒரு சிம்பிளான கேள்வி, அதுக்கே 15 நிமிஷம் வாய மூடிட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்கீங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வச்சு செஞ்சிருக்கு நீதிமன்றம். அப்போ ஆதாரம்ன்ற பேர்ல ஒரு பென்டிரைவை கையில வச்சுக்கிட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட பிறகு சொல்லாம பேசாம வாய மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றமே என்ன கேக்குதையோ, நான் சிம்பிள் கேள்விதானே கேட்டேன், அதுக்கு சிம்பிளா பதில் சொல்லியா அப்படின்னு கேட்ட பிறகும் அமைதியா உட்கார்ந்து இருக்கு இந்த கும்பல். அதுல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க, ஏங்க ஆதாரங்களை தெரிஞ்சுக்கிற நாங்களே ஆர்வமா இருக்குங்க, நாங்களும் பல முறை கேட்டுட்டோம் ஆதாரத்தை எங்கன்னு. ஆதாரத்தை கொடுக்காம திடீர்னு இன்னைக்கு பென்டிரைவ் கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்கீங்களே, என்ன நடக்குது இங்க? சரிங்க, நீங்க ஏற்கனவே தடயவியல் ஆய்வுக்கு கொடுத்திருக்கீங்கல்ல, அந்த ஆய்வுல எந்தெந்த ஆவணங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அப்படின்னு அவங்க ஒரு ரிசல்ட் உங்க கையில கொடுத்திருப்பாங்கல்ல ஆவணம், அது எங்கன்னு கேக்குது. சரியான கேள்விங்க. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு மோடிஜி நினைச்சா யார வேணாலும் தூக்கி உள்ள போட்டலான் இருக்குல்ல, எந்த விதமான பொய் ஆவணங்களையும் தயாரிச்சு ஒருத்தர் உள்ள தூக்கி போட்டலான் இருக்குல்ல, அதன் மீது விழுந்த அடி. கேள்வி கராரா வைக்கிறார் நீதிபதி. அப்ப கேட்கிறாரு, சரிங்க நீங்க இந்த அது சொல்லலங்க, பரவாயில்ல, இதை முழுவதா தடயவியல் ஆய்வுக்கு கொடுத்தேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப தடயவியல் ஆய்வு முடிஞ்சு அவங்க எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்து எல்லா ஆதாரங்களையும் சரிபார்த்து உங்களுக்கு ஆவணம் கொடுத்திருப்பாங்க, இதெல்லாம் சரிபார்க்கப்பட்டது, இந்த ஆதாரங்கள்லாம் இதுல இருந்ததுன்னு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை கொடுன்னு கேட்கறாங்க, வாய மூடிட்டு இருக்குங்க. ஏடி வாய மூடிட்டு இருக்கு, எந்த கேள்வி கேட்டாலும் வாய மூடிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி கேஸ்ல இல்லாத பென்டிரைவ் புதுசா எப்படி வந்தது, எங்க இருந்து வந்துச்சு, எப்ப கிடைச்சது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. செந்தில் பாலாஜி தரப்புல வாதாடினவங்க சொல்றாங்க, சார் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ஆதாரமே இல்ல சார், இப்படி ஒரு பென்டிரைவே கொடுக்கல சார், இப்படியான 67 கோடிக்கான எந்த ஆவணமும் அதுல இல்ல சார், முதல்ல கொடுத்த ஆவணங்கள்ல முதல்ல கைப்பற்றுனா சொல்ல எதுக்குள்ளேயும் இதெல்லாம் இல்ல சார் அவங்க வைக்கிறாங்க. அப்ப திரும்ப கேள்வி கேட்கிறாரு, எதுக்குள்ளயுமே இல்ல இந்த ஆதாரம், அப்புறம் எப்படி வந்துச்சு திடீர்னு, எங்க இருந்து வந்துச்சு, இந்த பென்டிரைவுக்குள்ள அப்படி என்ன இருக்கு, இந்த பென்டிரைவுக்குள்ள எந்த ஃபைல்ல இவருக்கான வழக்கு தொடுத்ததுக்கான ஆதாரம் உங்க கையில கிடைச்சிச்சு அப்படின்னு திரும்ப கேட்கிறாங்க. அப்பவும் முழிக்குது. உடனே ஈடி சமாளிச்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டு ஒரு பதில சொல்லுது, இதுக்கு முன்னாடி சென்னையில வந்து இந்த வழக்க காவல்துறையினர் எடுத்தாங்க, அவங்க ஒரு பென்டிரைவை பறிமுதல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு காவல்துறை மேல இது பண்றாங்க. ஏங்க காவல்துறை பறிமுதல் பண்ணா நீங்க விட்டுட்டு போயிருவீங்களா? ஈடி
கோவணம் கூட இல்லாம விவசாயம் பார்த்துட்டு இருந்த 2 பெருசுங்க மேல பழிய போட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிச்சு அவங்க சொத்தை புடுங்கி பிஜேபி காரனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன வேலை பார்த்தீங்க, என்ன வேஷம் கட்டினீங்க நீங்க. ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலங்க. அப்படியே கையை கட்டிக்கிட்டு உம்மனா மூஞ்சி மாதிரி நிக்குதுங்க அந்த கும்பல். ஆதாரம் எங்கன்னு கேட்டா அந்த போலீஸ் புடுங்கிட்டு போயிடுச்சு, அந்த போலீஸ் பறிமுதல் பண்ணிடுச்சுன்றீங்க. திடீர்னு ஒரு பென்ட்ரைவை தூக்கிட்டு வந்து இதுல எங்கயா இருக்குன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட பிறகு உங்களுக்கு இன்னைக்கு பதில் சொல்ல முடியலையா, நாளைக்கு வந்து யோசிச்சு பார்த்துட்டு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு நாளைக்கு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் நாளைக்கு இந்த வழக்கை தள்ளி வைக்காதீங்க, ஏன்னா என்ன உள்ளடி வேலை வேணாலும் இந்த கும்பல் செய்யும், அதனால இந்த உள்ளடி கும்பல் கிட்ட இன்னைக்கே பதில கேளுங்க, இன்னைக்கே ஆதாரங்களை கேளுங்க அப்படின்னு பயங்கரமா வாதாடி இருக்காங்க. ஆனா அவங்க தெளிவா இருக்கு, எப்பயுமே தெளிவா இருப்பாங்க. நாளைக்கு காலையில நீதிமன்றத்துல இந்த வழக்கு வருதுன்னா இன்னைக்கு சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஆதாரங்களை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் திடீர்னு நாளைக்கு காலையில் வந்து லேட் ஆயிடுச்சு சார், இன்னும் 1 வாரம் கழிச்சு நாங்கள் தர்றோம் சார் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை இழுத்துக்கிட்டே போகுது இந்த ஈடியினுடைய சில்லறைத்தனத்துல ஒரு அடி பலார்னு வச்சிருக்கு உச்ச நீதிமன்றம். பொடடி அடி வாங்கிட்டு நிக்குது ஈடி. அதுக்கு வாதாட போனவர்கள் எல்லாம் அரண்டு போய் நின்றுருக்காங்க. இன்னைக்கு தான் இந்த வழக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பக்கத்துல நின்றுருக்கு. அப்ப நாளைக்கு ஈடி புதுசா ஒரு வேலையை வந்து செய்வாங்க, அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். ஆக இன்னைக்கு செந்தில் பாலாஜி வழக்குல ஒரு கரெக்டான டைரக்ஷன்ல அவருக்கு சார்பா வலிமையா இன்றைக்கு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றமும் அடிச்சு ஆடி இருக்கு. இன்னைக்கு ஈடி கதறி இருக்கு.